கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சந்திக்கும்படியாக தேவனுக்கு செலுத்தினால் அவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நாளின் வாய்ப்பு நம்மை சந்திக்க கர்த்தர் நிச்சயிக்கிறார். கடந்த சில நாட்களாக பிரசுரம் எனக்கு உதவியாக இருக்கிற சகோதரனுடைய ஒரு விபத்துக்காகவும் கடந்து போனபடியினாலே தொடர்ந்து ஒரு மத்தியில் சந்திக்க வாய்ப்பில்லாத போயிருக்கு. ஆனால் தேவனின் நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார். மேலும் வாய்ப்புகளை நினைவுபடுத்தி உங்கள் மத்தியிலே தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்ணுகள் மொழி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். வருஷத்தோடு நல்ல ஆண்டவரை அருமையான நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை வாழ்த்துகிறோம். சுவாமி கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளின் தியானங்கள் அனைத்தும் என்னுடைய ஆளுடைய பிரயோஜனத்துக்கு முன்னேற்றமாய் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தரை பயன்படுத்தமான வசனங்களுடைய நாங்கள் கடந்து கொள்வதற்குள் ஆவியானவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நிற்கிறது மாட்டோம். ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜீவனுடைய நல்ல தாவத்தை ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலே திருத்துவ பண்டிகை 7ஆம் ஞாயிற்கான திருவசனங்களை நாம் குறித்து கொள்வோம். அது சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்குமாய் பழைய பாட்டு பாகம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வரை நிறுவ பாடமாக ரோமருக்கு எழுதின நிறுவம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். நற்செய்தி பாகமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரையிலான வசனங்கள் அடங்கியிருக்கிறது. இவைகளை நாம் தியானித்து ஆண்டவருக்குள்ளாக நமக்கு கிருபை செய்வதாக. இந்த நாளிலே இந்த வசனங்களின் தலைப்பை நான் என்ன சொல்லியிருக்கேன் என்றால், அழைக்கும் தேவன் என்று சொல்லி அந்த பொருளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நான் தியானித்த பொழுது நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி நான் என்னை உணர்வு கொண்டேன். அந்த அறிந்திருக்கிற தேவன் என்னை அழைக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த சங்கீதங்களின் புத்தகத்திலே 139ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம்னா, நம்மை அழைக்கிறவர் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்குமா கூட நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய உள்ளம் திரைகள் எல்லாவற்றையுமா கூட ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையுமாய் கூட அவர் பிரமிக்கத்தக்க விதமாய் அவர் உண்டாக்கியிருக்கிறார். மேலும் நாம் தாயினுடைய கர்ப்பத்திலே ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்நிலங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது நம்முடைய எலும்புகளெல்லாம் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி சங்கீதக்காரன் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம், தேவனுடைய கணிப்பு என்ன என்பதை வெகு துல்லியமாக 139ஆம் சங்கீதம் வசனங்கள் 13 முதல் 18 வரை அவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட உருவாக்குவதை செய்த தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் அந்த அழைப்புக்கு உண்மையாய் நம்மை உட்படுத்திக் கொண்டு கீழ்ப்படிந்து அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இருக்கிற பிரகாரமாக இருந்தாலும் கூட தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி தமக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதுதான் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிற வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது அழைக்கிற தேவன் இருக்கிற வண்ணமாக நாம் அவரிடத்தில் போகும் பொழுது நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நடக்கிற சம்பவம் என்னென்றால், சாலமோனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தர நீ சித்தமுள்ளவனாய் இருக்கிறாய், நீ எதை விரும்புகிறாய் என்று கேட்கும்போது அவன் பிரத்யேகமாக ஒரு காரியத்தை விரும்புகிறான்.
எனக்கு ஞானம் வேண்டும் என்று இவ்வளவுக்கான உங்களுடைய மக்கள் அவருடைய வழக்கை தீர்க்க வேண்டுமென்றால் எனக்கு ஞானம் அதாவது சிறு பையனாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை அழைத்து தேவனுக்கு தன்னுடைய உள்ளான நிலைமையை அவன் சொல்லும்பொழுது தேவன் என்ன செய்தால் அவனை தகுதிப்படுத்துகிறார். நல்ல ஞானத்தினாலே அவர் நிரப்புகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். பதினொன்றாம் வசனத்திலே, ஆகையினாலே தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடிய நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லி ஞானமும் உணர்வுள்ள இதயத்தையும் அவனுக்கு தருகிறார். இதை போல உனக்கு முன் பிறந்தவனும் இல்லை, உனக்கு பிற்பாடு பிறக்கிறவனும் இல்லை என்று சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்கு இணக்கம் கொடுத்து வந்த சாலமோனுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய அழைப்பை கொடுக்கும் பொழுது நாம் இருக்கிற பிரகாரமாகவே நாம் போகும்பொழுது அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எப்படி சாலமோனுக்கு ஞானத்தை அருளினாரோ அவ்வளவாகவே நமக்கும் கூட அவர் ஞானத்தை அருளுகிறவராய் காணப்படுகிறார். ரோமருக்கு நிறுவனம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு பவுலாகிய அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் இருக்கிற வண்ணமாக இருக்கிற பொழுது தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் என்று சொல்லி அடுத்த குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். 19ஆம் வசனத்தை இருந்து பார்ப்போம். நம்முடைய மாம்சத்திற்கு ஏற்ற சிந்தையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நாட்களிலே, ஆண்டவரை அறியாத நாட்களிலே நம்முடைய அவயவங்களை நாம் பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம். அதாவது அக்கிரமத்துக்கு அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொல்லி 19ஆம் வசனத்தை சொல்கிறார். 20ஆம் வசனத்தை, பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே என்று மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து போட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அழைத்த அந்த அழைப்புக்கு நாம் இணக்கம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து போட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாம்சத்தின் கிரியைகள் கலாச்சாரத்தின் என்ற அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளானது ஒரு தெளிவான அர்த்தத்தோடு கூட பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதை வாசிப்போம். கலாத்தியர் நிறுவனம் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. அவைகளான விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சூரியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இவைகள் என்பார். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் நம்முடைய மாம்சத்திலிருந்து ஒழித்து போட தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆக அழைக்கிற தேவன் நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக முதலாவது ஞானத்தினாலே நிரப்புகிறார். பின்பு நம்முடைய மாம்சத்திலே பரிசுத்தம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி பரிசுத்தத்தை அளித்து நம்முடைய ஞானத்தினால் தம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி நம்மை வழிநடத்தும் பொழுது ஊழியத்தின் பாதையிலே தேவைகள் வரும் பொழுது அந்த தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அவர்கள் 3 நாட்களாக தேவனுடைய வசனத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் உணவளிக்க விரும்புகிறார். உணவளிக்க விரும்பும்பொழுது அவர்கள் அழைத்த சீசர்களுடைய
காரியங்களை அறிய முடியாது அல்லது ஊழியத்திற்கு அழைத்த சீஷர்களுடைய தேவைகள் எப்படியாக சந்திக்கப்படுகிறது என்பதை இந்த அற்புதத்தினாலே அவர் வழங்குகிறார். எவ்வளவு பெரிய திரளான ஜனங்களுக்கு நாம் என்ன உணவு கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை சீஷர்கள் சொல்லும் பொழுது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். 7 அப்பங்கள் இருக்கிறார்கள். 7 அப்பங்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து அவர் ஏறக்குறைய 4000 பேருக்கு அவர் பங்கிட்டு கொடுத்து மீதி உள்ளதை 7 கூடைகள் நிரப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நாட்களிலே சாப்பிட்டவர்களின் எண்ணிக்கை அநேகமாக 4000 பேராக இருக்கிறார்கள் என்று சொல்லி மார்க் 8:9 நாம் வாசிக்கிறோம். அதுவே அவர்களே அழைத்த அந்த அழைப்புக்கு நம்மை இணக்கம் கொடுத்து ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது நம்மை தகுதிப்படுத்துகிறார். முதலாவது ஞானத்தினாலே தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எப்படி சாலமோனுக்கு ஞானத்தை அறிவிக்கிறாரோ அவ்வளவாகவே. இரண்டாவதாக நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து போடும்படியாக அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் இணக்கம் கொடுக்கும்போது நம்முடைய மாம்சத்தில் தோன்றுகிற பாவமான காரியங்கள், துர்க்கிரியங்கள் எல்லாவற்றுக்குமாய் கூட ஒரு பெரிய முடிவை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் ரோமர்கள் நினைவும் 6ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 19 23 வரை. இப்படி நம்மை தகுதிப்படுத்தி மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து அவருக்கு பரிசுத்தமாய் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும் நாட்களிலே ஏதாவது ஒரு குறை இருக்குமேனால், ஏதாவது ஒரு குறைவு ஏற்படுமையானால் அந்த குறைவிலையும் நிறைவு செய்கிற கர்த்தர் நம் மத்தியிலே இருந்து நிறைவுகளை செய்கிறார் என்று சொல்லி மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைவு செய்கிற தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தினாலே அடையாளத்தினாலே தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த முடியாத நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே கூட நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்பொழுது இந்த கிரியைகளை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த அழைப்பிற்கு வெறும் ஆண்கள் மாத்திரம்தான் இடம் கொடுத்தார்களா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்கள் மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஊழியத்தில் பெண்களுக்கும் அவர் இடம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா என்ற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், லூக்கா 8 முதல் 3 வசனங்களிலே இன்று அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். 12 என்று சொல்லும்போது 12 சீஷர்கள். மேலும் என்ன நடந்திருப்பாங்க? 2ஆம் வசனத்தில் லூக்கா 8:2 அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசனாவும் மனைவியாகிய யோவன்னாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள் என்று. அது அவருடைய அழைக்கிற தேவன் ஒரு ஆண்களை மாத்திரம் அழைக்கிறவர் அல்ல, பெண்களுக்கும் தன்னுடைய ஊழியத்தில் சமபங்கை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே பெண்களை ஊழியத்திற்கு அழைத்து அந்த பெண்களையும் கூட தன்னுடைய ஊழியத்திற்கு பிரயோஜனப்பட்டு கொடுத்தார் சொல்லி நாம் பார்ப்போம். பெண்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஞானத்தினாலே நிரப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு அவர் மத்தியில் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். மகதேனாவுடைய வாழ்க்கையிலே பிசாசுகள் நீங்கினது, அவள் குணம் பெற்றாள். வியாதி நீங்கினது, அவள் குணம் பெற்றாள். தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தாள். அருமையானவர்களே, இவ்வளவாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதித்து அவர் அழைக்கும் பொழுது, அழைப்புக்கு இணக்கம் கொடுக்கும் பொழுது நம்மை ஞானத்தினாலே நிரப்புகிறார், பாவத்திலிருந்து நம்மை நீக்குகிறார். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த முடியாத நம் மத்தியிலே அடையாளத்தை அற்புதத்தை செய்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்மை இணக்கம் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வரும்பொழுது தேவன் நம்மையும் கூட பிரயோஜனப்படுத்தி அவர் நாமத்தை நம்முதமாக மகிமைப்படுத்திக் கொள்கிறார். அவர்களை நம்மை பூர்ணமாய் தேவனுக்கென்றார் நினைப்போம். ஊழியத்தின் பாதையில் அவருக்கென்று சிறு ஊழியமானாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியமானாலும் சரி, தேவன் அதை அங்கீகரித்துக் கொண்டு நம்மை ஆசீர்வாதத்தோடு நம்முடைய ஊழியத்தை பயன்படுத்துவார்கள்.
இதால் தேவனுடைய அன்பு பரிசுத்தால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட என்று சிறந்தாலும் கர்த்தருடைய வழியினால் மட்டுமிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளில் மட்டும் நாம் ஒரு திருவசனங்களை கேட்டோம். அழைக்கிற தேவனுக்கு பொருளாக கொண்டிருப்போம். நம்மை கொண்டு